இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை நம்ம நினச்சி பார்த்து இந்த பாடலை பாடுவோம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ நன்மைகளை நமக்கு செஞ்சுருக்கார். அதை நம்ம நினச்சி பார்ப்போம். இந்த கிட்டத்தட்ட 11 மாதங்கள் முடிய போகிறது. இந்த 11 மாதங்கள் முடிய கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையாக நம்ம நினச்சி பார்ப்போம். நாம் எதிர்பார்த்த காரியங்கள், நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ கடன்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ ஏமாற்றங்கள், எவ்வளவோ தோல்விகள் இந்த 11 மாதங்களில் நாம் நிறைய பார்த்துருப்போம். மற்றவங்க முன்னாடி தலகாட்ட முடியாத அவமானங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். மற்றவங்க கூட சொல்ல முடியாத தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். யார் கூடயும் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் கடந்து 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 கர்த்தர் நம்மளை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அன்பின் கயிற்றினால் நம்மளை இழுத்து கொண்டு வந்திருக்கார். நாம அவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியம் தாங்க. தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல நின்று அவருடைய கிருபையை நினைத்து, கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து நம்ம சொல்ல வேண்டியது நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேற எதுவுமே ஆண்டவர் நமக்கு இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு நன்றியா இருக்கணும், அவருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும், அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் இது மாத்திரம்தான். நம்ம சொல்லுவோமா? நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம்ம அமைதியா இருக்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். நன்மைகளை நினைத்து சொல்லுங்க. நம்முடைய ஏமாற்றங்கள் நினைத்து நன்மை சொல்லுங்க. ராஜாவே, ஆமென் ஆமென், என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நன்மைகள் நிறைக்கிறேன். இயேசுவே, 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 அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம எதிர்கொள்வதற்கு நம்ம கிட்ட பலன் இல்லாம இருக்கலாம், நம்ம கிட்ட கொஞ்சம் பலன் இருக்கலாம். யோசபாத்துக்கு முன்னால திரளான சத்துருக்கள் அவரை சூழ்ந்து வந்து நின்றுட்டாங்களாம். அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் பலன் தான் இருக்குது, எங்கள் ஜனங்க கிட்ட கொஞ்சம் பலன் தான் ஆண்டவரே இருக்குது அப்படின்னு சொல்லி, நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்கள், ஜனங்களும் யோசபாத்தும் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய கண்களையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்களா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை, இதை எப்படி நான் மேற்கொள்ள போறேன், இதிலிருந்து நான் எப்படி ஜெயிச்சு வர போறேன், இதிலிருந்து நான் மீண்டு வர முடியுமா, என்கிட்ட பலன் இல்லையே, என்கிட்ட போதுமான அளவு அறிவு இல்லையே, ஞானம் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அன்றைக்கு யோசபாத்தும் ஜனங்களும் தங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தை வைத்து அவர்கள் செய்தது ஒரே ஒரு காரியம்தான். தங்கள் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். இன்னைக்கு நம்மளால சுய பலத்தால், நம்முடைய சுய பலனால நம்மளால எந்த காரியத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரரின் கண்கள் எஜமானனை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போலும்,
எங்கள் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க கொஞ்ச காரியத்தை வச்சு நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த அடி நம்ம பாடுவோம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா சொல்லுமா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கலாம். எத்தனையோ பேர் இந்த இடத்துக்கு நீங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அன்றைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில தான் தாவீது இருந்தார். தாவீதினுடைய ஆரம்ப நாட்கள்ல யாருமே அவர் ஒரு கனவானா யோசிக்கல, ஒரு கனவீனம் உள்ள ஒரு ஆளாதான் அன்றைக்கு இருந்த நாட்கள்ல சகோதரர்களும் தகப்பனும் உற்றார் உறவினர் எல்லாமே தாவீத ஒரு கனவீனமான ஒரு பாத்திரமா தான் யோசிச்சாங்க. ஆனா தாவீது ஒன்று நாளாகமம்ல சொல்றாரு, கர்த்தரோ என்னை மகா மேன்மையான மனுஷனாக எண்ணினார். கர்த்தர் நம்மளை இன்னைக்கு நம்முடைய உலகம் பார்க்கிற பார்வை வேண்டாம். இன்னைக்கு உலகம் பார்க்க வேண்டாம். ஐயோ அவங்க என்ன இப்படி பார்க்குறாங்களே, இவங்க என்ன இப்படி பார்க்குறாங்களே, அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க. இல்லை 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 இல்லை, கர்த்தர் நம்மை மகா மேன்மையான மனுஷியாக பார்க்கிறார். நம்ம கனம் பொருந்திய ஒரு பிள்ளைகளா நம்முடைய தேவன் பார்க்கிறார். அவரை பார்த்து நம்ம பாடுவோமா, ஆண்டவரே நீங்க என்னை எப்படி பார்க்குறீங்களோ அதான் ஆண்டவரே நாங்கள் முக்கியம். நீங்க என்ன ஒரு கனமுள்ள ஒரு மனுஷனா, ஒரு கனமுள்ள ஒரு மனுஷியா, உம்முடைய பிள்ளையா கர்த்தர் நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதை நினைச்சு இந்த ஸ்டான்ஸை நம்ம பாடுவோமா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி. சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒருவேளை நம்முடைய காரியங்களை நினைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நாம தேவனுடைய பிள்ளைகளா ஒரு நாள் இருந்திருக்க முடியாது. இருளின் பிடியில பாவத்தின் பிடியில் இருந்த நம்ம ஒளியின் பிள்ளைகளா அவருடைய வெளிச்சத்துல பங்கடைவதற்கு பரிசுத்தவான்களோட கூட்டத்தை கூட நம்மளும் கூட
கர்த்தரை சேர்த்து கொள்றார். கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்றார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்முடைய காலம் முழுவதும் நம்ம நன்றி சொல்லாலும் அது பத்தாது. நம்முடைய காலம் முழுவதும் நம்ம நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு எத்தனையோ கோடி முறை சொன்னாலும் தேவனுடைய அன்பிற்கு அது எவ்வளவு வேணும் ஈடாக. நம்ம பாடுவோமா இந்த பாட்டு? என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே, ஒன்றுமே நம்ம ஆண்டவருக்கு செய்ய முடியாது. ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்த முடியும். ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நாம் நன்றி சொல்லுவோமா?